தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய சரித்திர நாவலான கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது உங்கள் ரே விஜயலட்சுமி. பாகம் 1. அத்தியாயம் 18. சீன சோதிடம். சிறுவணிகர் வீதியிலிருந்த தனது பெரு விடுதியின் 4வது கட்டின் உட்புற அறைக்குள் நுழைந்த அரபு நாட்டு அமீர் அங்கு தனக்காக காத்திருந்த அந்த புது மனிதனை கண்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி, வரவேண்டும் வரவேண்டும், நீங்கள் இந்த ஊருக்கு வந்து வருஷங்கள் 2 ஏதோ எங்களை பிடித்த நல்ல காலம். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த துறைமுகத்தில் காலடி வைத்திருக்கிறீர்கள் என்று முகமன் கூறி வரவேற்றதன்றி பின்புறம் திரும்பி அனபாயனை நோக்கி, அனபாயரே, நான் கூறிய நண்பர் இவர்தான். இவர் நினைத்தால் முடியாத காரியம் உலகத்தில் கிடையாது. நேற்று கடற்கரைக்கு போயிருந்தபோது தற்செயலாக இவரை சந்தித்தேன் என்று அனபாயனுக்கு அந்த மனிதனை அறிமுகப்படுத்தினான். பின்பு பின்னால் வந்த மற்ற இருவரையும் பார்த்து, இனி இந்த அடிமை வேட கம்பளங்கள் தேவையில்லை, எடுத்துவிடலாம். எல்லோரும் சற்று சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று கூறி அங்கிருந்த ஆசனங்களையும் மற்றவர்களுக்கு சுட்டி காட்டினான். அமீரின் வீட்டு வெளிப்புறத்தை பார்க்கும் யாரும் அத்தகைய ஓர் அறை அந்த வீட்டிற்குள் இருக்க முடியும் என்று சொப்பனமும் காண முடியாத அளவுக்கு அத்தனை பெரியதாயிருந்ததன்றி சிறந்த மஞ்சங்களும் படோடபத்தை குறிக்கும் பல்வேறு பொருள்களும் நிரம்பியதால் ஏதோ ஒரு சிற்றரசனின் அந்தரங்க அறை போலவே அது துலங்கியதை கண்ட கருணாகர பல்லவன் அமீர் பெரிய நுழைநெறி என்பதை புரிந்து கொண்டான். அது மட்டுமல்லாமல் தாங்கள் தாண்டி வந்த முதல் 3 கட்டுகளிலும் பலவிதமான வணிகப் பொருள்களும் பெரிய பெரிய மரப்பெட்டிகளும் பொதி மூட்டைகளும் நிரம்பி கிடந்ததையும் ஏராளமான அடிமைகள் சதா அப்புறமும் இப்புறமும் நடமாடிக்கொண்டிருந்ததையும் கவனித்திருந்த கருணாகர பல்லவன் முன்னால் பார்ப்பதற்கு மிகச் சிறிதாக தெரியும் அந்த வீடு உண்மையில் ஒரு பெரும் வர்த்தக சாலை என்பதையும் சந்தேகமற அறிந்து கொண்டான். தவிர முகப்பில் சிறிதாயிருந்த வீடு உள்ளே போக போக கட்டுக்கு கட்டு விரிந்து 4வது கட்டு மிக பெரிதாயிருந்தபடியாலும் முதல் 3 கட்டுகளில் சதா அடிமைகளின் நடமாட்டம் இருந்ததாலும் 4வது கட்டில் எது நடந்தாலும் கண்காணிப்பது நடவாத காரியம் என்பதையும் தெரிந்து கொண்ட கருணாகர பல்லவன், இந்த அமீரின் நட்பு அனபாயருக்கு எப்படி கிடைத்தது என்று தனக்குள் எண்ணமிட்டான். அந்த எண்ணச் சுழலில் சிக்கிய வண்ணமே அமீர் காட்டிய மஞ்சம் ஒன்றில் அமர்ந்து புதிதாக வந்த மனிதனை நோக்கி தன் கண்களை உயர்த்தினான். அந்த மனிதனின் சின்னஞ்சிறிய கண்களும் தட்டை முகமும் சப்பை மூக்கும் அகன்று தடித்த உதடுகளும் லேசாக மஞ்சளோடிய சரும நிறமும் ப என்ற எழுத்தை கவிழ்த்து எழுதியது போல் தெரிந்த மீசையும் அவன் சீன நாட்டவன் என்பதை தெளிவுபடுத்தின. சீன இனத்தை சேர்ந்ததால் மிகவும் குள்ளமாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அதிக குள்ளமாயிராமல் சுமாரான உயரத்துடன் இருந்ததால் சில சமயங்களில் புகாருக்கு வரும் வடசீனாவின் மங்கோல் ஜாதியும் சீனமும் இணைந்த இரட்டை ஜாதி வகையைச் சேர்ந்தவனாயிருக்கலாம் என்று நிர்ணயம் செய்தான் இளைய பல்லவன். வந்த மனிதன் கைகள் பார்வைக்கு மெல்லியவையாயிருந்ததாலும் எலும்புகளும் நரம்புகளும் வைரம் பாய்ந்த நல்ல உறுதியையும் பலத்தையும் காட்டியதைக் கண்டு அந்த மனிதன் பெரு வீரனாயிருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். எல்லாவற்றையும் விட இளைய பல்லவன் கவனத்தை பெரிதும் கவர்ந்தவை அந்த மனிதனின் சின்னஞ்சிறிய கண்கள். மஞ்சள் நிற கன்னத்துக்கு நேரே மேலே தெரிந்த அந்த இரு சிறு கண்களும் மிக கூர்மையான ஈட்டி முனைகளைப் போல் பளிச்சிட்டதன்றி பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தன. ஆனால் கண்களில் துளிர்த்த அழகு பயங்கர அழகாயிருந்தது. நம்பத்தகாத அளவுக்கு வஞ்சகம் கலந்த அழகாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு. இத்தனைக்கும் அந்த மனிதனின் ஆராய்ச்சி இளைய பல்லவன் ஆராய்ச்சியைப் போல் நீண்ட நேரம் பிடிக்காமல் வினாடி நேரத்தில் முடிந்துவிட்டதையும் சற்றே அப்புறமும் இப்புறமும் திரும்பி உள்ளே நுழைந்தவர்கள் அனைவரையும் அந்த கண்கள் அளவெடுத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதையும் அனபாயன் கவனித்தான். அந்த புது மனிதன் அதிகமாக நம்பத்தகுந்தவன் இல்லை என்றாலும் தங்களை பாலூர் பெருந்துறையிலிருந்து வெளியேற்ற அவனை விடச் சிறந்த ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது கஷ்டம் என்பதையும் புரிந்து கொண்ட அனபாயன் அந்த சீனனை விட துரிதமாக தனது ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு அமீரை ஏறெடுத்து நோக்கினான். தன்னுடன் வந்த மூவரையும் உட்காரச் சொல்லிவிட்டு சீனனையும் அமரச் சொன்ன அமீர்
தான் மட்டும் ஆசனத்தில் அமராமல் மற்றவர் முகங்களை உற்று நோக்கி அவர்கள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டானானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் அனபாயனை நோக்கி, அனபாயரே, இவரை நீங்கள் அறிய மாட்டீர்கள், இவர் என் குருநாதர் என்று அந்த சீனனுக்கும் தனக்கும் உள்ள உறவை விளக்கினான். இதை கேட்ட அந்த சீனன் தன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் தலை தாழ்த்தி அனபாயனுக்கு வணக்கம் செலுத்தினான். அனபாயனும் பதிலுக்கு தலை தாழ்த்தி வணங்கினானானாலும் அவன் முகத்தில் வியப்பின் குறி பெரிதும் படரலாயிற்று. வந்த மனிதன் எத்தனை அசகாய சூரனாயிருந்தாலும் அவன் வயதில் தன்னையும் கருணாகரனையும் விட கொஞ்சமே அதிகம் என்பதையும், அப்படி இருக்க பாதி வயதை தாண்டியுள்ள அமீருக்கு அவன் எந்த விதத்தில் குருவாயிருக்க முடியும் என்பதையும் அறியாததால் அந்த வியப்பு குரலிலும் பாய கேட்டான், இவர் உன் குருவா என்று. அனபாயன் வியப்பை கவனிக்கத் தவறாத அமீர், வியப்படைய காரணம் இருக்கிறது அனபாயரே, இந்த வாலிபர் எப்படி எனக்கு குருவாயிருக்க முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? வயதை கண்டு இவரை எடை போடாதீர்கள், முதிர்ச்சி அனுபவத்தில் இருக்கிறது என்றான். எதில் அனுபவம் இருக்கு என்று சம்பாஷணைக்குள் புகுந்தான் கருணாகர பல்லவன். மரக்கல போரில் இவரிடம்தான் நான் மரக்கலம் ஓட்டும் பயிற்சியையும் மரக்கலங்களை போரில் நடத்தும் முறைகளையும் பயின்றேன் என்றான் அமீர். எப்பொழுது பயின்றாய் அமீர் என்று அனபாயன் வினவினான். சீன நாட்டில் அடிமையாயிருந்தபோது என்று பதிலளித்தான் அமீர். இவருக்கு அப்பொழுது வயது என்ன இருக்கும்? இப்படி எழுந்தது கருணாகர பல்லவனின் கேள்வி. சுமார் 15 இருக்கலாம். அமீரின் பதில் திட்டமாக வெளிவந்தது. அமீர் உண்மையைத்தான் சொல்லுகிறானா அல்லது ஏதாவது கதை திரிக்கிறானா? 15 வயது சிறுவனாவது மரக்கலம் நடத்துவதாவது நடக்கிற காரியமா என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமிட்ட அனபாயனின் முகத்திலிருந்த விஷயத்தை புரிந்து கொண்ட அமீர் தொடர்ந்து சொன்னான். அனபாயரே, இந்த வாலிபன் அந்த இள வயதில் மரக்கலத்தை நடத்தும் திறமை வாய்த்திருப்பதைக் கண்டு பிரமிக்க வேண்டாம். சின்னஞ்சிறு வயதிலிருந்தே சீனத்து குழந்தைகள் நாட்டுக்கு தேவையான தொழில்களெல்லாம் பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். வயது வந்த மாலுமிகள் 8-10 வயது சிறுவர்களை தங்களுடன் படகுகளில் ஏற்றிக்கொண்டு பெரும் அலைகளும் சுழல்களும் உள்ள சீனக்கடலில் ஓடுவதை நீங்கள் இன்றும் பார்க்கலாம். அந்த சிறுவர்கள் படகுகளை செலுத்துவதும் சீனக்கடலில் சர்வசாதாரண காட்சி. 20 வயதுக்குள் திறமையுள்ள மாலுமிகளாக திகழும் கடலோடிகள் சீனாவில் மிக அதிகம். அத்தகைய மாலுமிகளில் தலை சிறந்தவர் என் நண்பர். 10 வருடங்களுக்கு முன்பு நான் சீன நாட்டு வர்த்தகனிடத்தில் அடிமையாயிருந்தபோது என்னை விலக்கி வாங்கியதன்றி தனது மரக்கலத்தில் என்னை ஏற்றிச் சென்று மரக்கலம் ஓட்டும் பயிற்சியையும் அளித்தார். இந்த வயதிற்குள் அவர் செய்துள்ள வாணிபம் பலத்தது. இவர் செய்துள்ள கடற்போர்கள் பல. இந்த அடிமை அவற்றில் பங்கு கொண்டிருக்கிறேன். இவர் பெயரை அறியாத கடலோடி அரபு நாட்டிலிருந்து சீனம் வரை யாருமே இல்லை. இந்த வார்த்தைகளை உணர்ச்சி ததும்ப பேசினான் அமீர். அந்த சீன நாட்டவன் கதையை அவன் சொல்லிக் கொண்டு போன சமயத்தில் அவன் பயங்கரமான வேலிகள் கிட்டத்தட்ட கண்ணீர் மல்கும் நிலையை அடைந்து விட்டதையும் குரல் கூட அதிகம் தழுதழுத்து விட்டதையும் கவனித்த அனபாயனும் கருணாகர பல்லவனும் காஞ்சனா தேவியும் கூட அவன் உள்ள நெகிழ்ச்சியையும் சீன நாட்டவனிடம் அவனுக்கு இருந்த பக்தியையும் கண்டு பிரமிப்படைந்தார்கள். இத்தனைக்கும் அந்த சீனத்தான் முகத்தில் மட்டும் உணர்ச்சி ஏதுமில்லை. ஏதோ சாதாரண விஷயம் பேசப்படுவது போல் அதை பற்றி சிறிதும் சட்டை செய்யாத அந்த முகத்தில் இருந்த சிறிய கண்கள் மட்டும் விஷமத்துடன் இருமுறை அசைந்தன. மிக மெல்லியதாய் இருக்கிறதோ அல்லவோவென்று சந்தேகப்படும்படியாய் இருந்த அவன் புருவங்கள் இரண்டும் சிறிது சுருங்கின. மேற்கண்டு ஏதோ சொல்லப்போன அவரை ஏதும் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக அவன் மெல்லிய வலதுகரம் எழுந்து தடை செய்தது. என் புராணம் போதும் அமீர். நாம் செய்ய வேண்டியது என்னவென்பதை புரிந்து கொள்வோம் என்று அதிகார தோரணையில் சொற்களை அவன் உதடுகள் உதிர்த்தன. அதற்கு மேலும் பேசாதிருப்பது மரியாதைக்கு அறிகுறியாகாது என்று நினைத்த அனபாயன், சீனத்தில் இந்த வயதில் இத்தனை சிறந்த மாலுமி இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. தங்கள் புராணத்தை அமீர் சொன்னதில் தவறு இல்லை. புராணம் சுவையாகத்தான் இருக்கிறது என்றான். சீனத்தான் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. சுவைகள் பலதரப்பட்டவை, அவற்றை சுவைக்கும் சமயங்கள் தனித்தனி என்றான் அவன். அவன் பேச்சு திறமை பெரும் வியப்பை தந்தது மற்றவர்களுக்கு. சீனத்தான் நுண்ணறிவு மிகச் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்த அனபாயனும் இளைய பல்லவனும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர்.
அந்த பார்வையை கவனித்த சீனனின் இதழ்களில் ஏற்கனவே இருந்த புன்முறுவல் இன்னும் அதிகமாக படர்ந்தது. உரையாடலில் வல்லவனாயிருக்கிறானே, செயலில் எப்படியோ என்ற சந்தேகம் போல் இருக்கிறது உங்களுக்கு என்று சொல்லி மெல்லச் சிரிக்கவும் செய்தான் சீனன். அப்படி நினைக்கவில்லை நாங்கள் என்றான் இளைய பல்லவன். ஏன்? சீனன் கேள்வி மீண்டும் திடமாக எழுந்தது. எதற்காக நினைக்க வேண்டும் என்று பதிலுக்கு கேள்வியை வீசினான் இளைய பல்லவன். சீனத்தில் நாங்கள் வாய்ச்சொல் வீரரை மதிப்பதில்லை, செயல் வீரரைத்தான் மதிப்போம். ஏன், இரண்டிலும் வல்லவர்கள் கிடையாதா? அநேகமாக கிடையாது. அதிகமாக பேசுபவன் எந்த செயலையும் திறமையுடன் செய்ய முடியாது. செயல் குறையும் போதுதான் நாக்கு நீளுகிறது. அப்படியா? ஆமாம். எங்கள் நாட்டில் தொழில் செய்யும் குழந்தைகள் தொழில் புரியும் சமயங்களில் பேசினால் உடனே தண்டிப்போம். நான் மரக்கல பயிற்சி பெற்றபோது அலுவல் சமயத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேசியதற்காக பலமுறை சவுக்கடிப்பட்டிருக்கிறேன். பயிற்சி சமயத்தில் அலுவல் மீது மட்டுமே நாங்கள் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டும். இது எங்கள் தலைவர்கள் விதிக்கும் விதி. சீனன் வார்த்தைகள் திடமாகவும் பெருமையுடனும் வெளிவந்தன. தனது நாட்டின் பயிற்சி முறைகளை பற்றி அவன் கொண்டிருந்த அசாத்திய மதிப்பையும் அவன் சொற்கள் சந்தேகமின்றி சுட்டிக்காட்டின. தமிழகமும் பாரதமும் சீன நாட்டின் அளவுக்கு உயர்ந்து 7 கடல்களிலும் தனது கீர்த்தியை பரப்ப வேண்டுமானால் மரக்கல பயிற்சியிலும் தொழில் புரிவதிலும் அவர்களுக்குள்ள வெறி நமது மக்களுக்கும் அவசியம் என்று அனபாயன் எண்ணினான். என்றாவது சோழ அரியணையில் தான் ஏறும் பட்சத்தில் ராஜராஜனும் ராஜேந்திரனும் நிறுவிய கடற்படையை 10 மடங்கு பலமுள்ளதாக்கி அவற்றை கொண்டு சீன நாட்டிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற ஆசையும் அவன் உள்ளத்தில் படரவே அவன் கண்கள் தமிழக விஸ்தரிப்பின் சாம்ராஜ்ய கனவில் சஞ்சரித்தன. அனபாயன் கண்களில் விரிந்த கனவின் உண்மை கருத்து அந்த சீனன் சிந்தைக்கு நிமிட நேரத்தில் புலப்பட்டு விட்டதால் அவன் அனபாயனை அதிசயத்துடன் நோக்கிவிட்டு சொன்னான், உங்கள் கனவு பலித்தால் நாட்டுக்கு நல்லது என்று. அந்த வார்த்தைகளால் கனவு திரையை கிழித்து கொண்ட அனபாயன் கேட்டான், என்ன சொல்கிறீர்கள் என்று. உங்கள் கண்களில் கனவு விரிந்ததை கண்டேன் என்றான் சீனன். என்ன கனவு? சாம்ராஜ்ய கனவு. நான் ஏன் கனவு காண வேண்டும்? நீங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாயிருப்பதால். நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்று யார் சொன்னது உங்களுக்கு? முகம் சொல்கிறது. முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கிறதா? எழுதி ஒட்டவில்லை, ராஜ-களை இருக்கிறது. முகத்தில் சிந்தனை நரம்பு ஒன்று குறுக்கே ஓடுகிறது. நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்றான் அனபாயன். சீனன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். விளங்கச் சொல்கிறேன் கேளுங்கள். ஏதோ 4 பேர்களை பாலூரிலிருந்து தப்புவித்து அழைத்து போக வேண்டுமென்று அமீர் சொன்னான். சரி என்று ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொண்ட சமயத்தில் அந்த 4 பேரில் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரால் இருப்பார்கள் என்பதை நான் உணரவில்லை. உங்கள் 3 பேரைத்தான் குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் 4வது பெயரை நான் இன்னும் பார்க்கவில்லை. அவரும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் என்று ஏதோ சோதிடம் சொல்வது போல் சொல்லிக்கொண்டு போனவனை தடுக்க அனபாயன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். எழுந்திருக்க வேண்டாம், உட்காருங்கள். எனக்கு மிக விளக்கமாக புரிகிறது. நீங்கள் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனாலும் மற்ற 2 அரசு பெறும் ராசி முகத்தில் இல்லை. உங்கள் முகத்தில் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு ஒரு காலத்தில் பெரும் அரசை நீங்கள் ஏற்பீர்கள். உங்களிடம் அந்த அரசு விரியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஆம், திட்டமாக சுட்டிக்காட்டுகிறது, சந்தேகமே இல்லை என்று கூறிய சீனன் அனபாயனை ஊடுருவி பார்த்தான். அவன் சொற்களால் வியப்படைந்த அனபாயன் ஆசனத்தை விட்டு திடீரென எழுந்து அமீரை நோக்கினான். அமீர், இவர் யார்? பெயர் என்ன என்று வினவினான் குரலில் சந்தேகம் ஒலிக்க. அவர் பெயரைச் சொன்னான். பெயரைச் சொன்னானா அல்லது இடியைத்தான் எடுத்து வீசினானா? இடியைத்தான் வீசி இருக்க வேண்டும். அமீரின் பதிலை கேட்ட மற்ற 3 விவரிக்க இயலாத அத்தனை அதிர்ச்சியை அடைந்தனர். எந்த சமயத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த அபாயத்திலும் அதிர்ச்சி அடையாத அனபாயனே அந்த பெயரை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அத்தியாயம் 18 நிறைவடைந்தது. அத்தியாயம் 19. கனவில் கதை. 3 எழுத்துக்கள் கொண்ட அந்த சீன கடலோடியின் பெயரை அரபு நாட்டு அமீர் உச்சரித்த மாத்திரத்தில் அந்த அறையில் தங்களிடையே உதிர்ந்தவை 3 எழுத்துகளா அல்லது 3 நெருப்பு துண்டங்களா என்பதை நிர்ணயிக்க முடியாமல்
பெரும் பிரமிப்பை அடைந்த மற்ற மூவரும் தங்களை பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்புவிக்க இந்த மனிதனைத் தவிர அமீருக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்று நினைப்பால் ஓரளவு சீற்றமும் அடைந்தனர். அந்த 3 எழுத்துக்களை அமீர் அன்றுதான் உச்சரித்தான் என்றாலும் அந்த எழுத்துகள் துறைமுகங்களுள்ள எந்த நாட்டுக்கும் புதிதல்லவாகையால் அந்த எழுத்து தொடரை பெயராக தாங்கியுள்ள மனிதனின் பிரபாவம் சென்ற சில ஆண்டுகளாக வெளிநாடு சென்று வந்த சகல மாலுமிகள் வாயிலும் சதா புகுந்து புறப்பட்டு கொண்டுதான் இருந்தது. வெளிநாடு சென்று வந்த தமிழகத்தின் வணிகர்கள் சிலர் அந்த பெயரை பயத்துடன் உச்சரித்தனர். மற்றும் சிலர் அதை பற்றி பெருமையுடன் கதைகள் பல சொன்னார்கள். ஆனால் அத்தனை கதைகளிலும் வீரத்துடன் குரூரச் செயல்களும் கலந்தே கிடந்தன. வேறு பலருக்கு அந்த 3 எழுத்து பெயருடையவன் புரியாத புதிராயிருந்தான். ஆனால் திட்டமாக புரிந்த விஷயம் ஒன்று இருந்தது. அவன் எதற்கும் அஞ்சா நஞ்சம் படைத்த பெரும் கடற்கொள்ளைக்காரன் என்பதுதான் அது. ஆகவே அகூதா என்ற 3 எழுத்துச் சொல்லை அரபு நாட்டு அமீர் அந்த இரவில் உதிர்த்ததும் மற்ற மூவருக்கும் பிரமிப்பும் திகைப்பும் ஓரளவு சீற்றமும் ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? அரபு நாட்டு அமீர் தனது பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் மற்ற மூவர் முகத்திலும் தெள்ளென பிரதிபலித்த உணர்ச்சிகளை அகூதாவின் சிறு ஈட்டி வெளிகள் வினாடி நேரத்தில் கவனித்து விட்டனவாகையால் அவன் கண்களில் விஷமச்சிரிப்பின் சாயை லேசாக படர்ந்ததென்றாலும் இதழ்கள் மட்டும் அந்த சிரிப்பை திணையளவும் காட்டவில்லை. மற்றவர்களின் ஆரம்ப குழப்பம் அடங்க சற்று நேரம் அளித்துவிட்டு அவன் பேச ஆரம்பித்த சமயத்திலும் அவன் சொற்கள் எந்தவித உணர்ச்சியுமின்றி சர்வசாதாரணமாக வெளிவரத் தொடங்கின. இந்த இடத்துல சாண்டலின் ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருக்காரு. அகூதா ஒரு சரித்திர பாத்திரம். கடற்படை தரைப்படை இரண்டையும் நடத்துவதில் பிரசித்தி பெற்றவன். தார்த்ததிகள் வம்சத்தின் கிளை ஒன்றைச் சேர்ந்தவன். பிற்காலத்தில் சீனாவில் சொந்த அரசை ஸ்தாபித்தவன். அவுட்லைன்ஸ் ஆஃப் சைனீஸ் ஹிஸ்ட்ரி பை லியூங் பிங் அப்படின்னு ஒரு அடிக்குறிப்பு இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் நாவலுக்குள்ள நுழையலாம். என் உடல் உங்களுக்கு அறிமுகமில்லை என்றாலும் என் பெயர் ஏற்கனவே அறிமுகமாகி இருப்பதாக தெரிகிறது என்று மிகவும் சகஜமாக பேசினான் அந்த சீன கடலோடி. பாதி கேள்வி போலும் பாதி ஏதோ விஷயத்தை அறிவிப்பது போலும் அகூதாவின் உதடுகளிலிருந்து உதிர்ந்த அந்த சொற்களுக்கு கருணாகர பல்லவனோ காஞ்சனா தேவியோ பதில் சொல்லும் திறனை இழந்திருந்தார்கள் என்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வெகு சீக்கிரம் உணர்ச்சிகளை அடக்கி கொள்ளும் திறன் வாய்ந்த அனபாயன் மட்டும் அவனை ஒரு கணம் தன் சீரிய வெளிகளால் ஏறெடுத்து நோக்கிவிட்டு, தங்களுக்கு அது வியப்பாயிருக்கிறதா என்று ஒரு கேள்வியை வீசினான். சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்களில் கேள்விக்குறி எழுந்ததன்றி, எது வியப்பாயிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் என்று உதடுகளிலிருந்தும் கேள்வியொன்று உதிர்ந்தது. உங்கள் பெயர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாகியிருப்பதை என்று அனபாயன் விளக்கினான். இல்லை, வியப்பாயில்லை. சில வருடங்களாக எனக்கு எதுவும் வியப்பை அளிப்பதில்லை என்று பதில் கூறினான் அகூதா. இந்த பதில் அனபாயனுக்கு ஆச்சரியத்தை அளித்ததால் அவன் மறுபடியும் கேட்டான், ஏன், வியப்பு என்ற உணர்ச்சி மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா என்று. அகூதாவின் பதில் அனபாயனுக்கு மட்டுமின்றி கருணாகர பல்லவனுக்கும் காஞ்சனா தேவிக்கும் கூட மேலும் மேலும் வியப்பையே விளைவித்தது. ஏதோ பெரும் காவியத்தை எழுதுபவன் போல பேசினான் அந்த சீன கடலோடி. உணர்ச்சிகளின் மீது வெறுப்பு ஏற்படுவது சாத்தியமில்லை. வெறுப்பே உணர்ச்சியின் சாயை, வியப்பு மற்றொரு சாயை. இப்படி சாயைகள் பல, பொறிகள் பல உணர்ச்சியின் அலைகளில் உண்டு. அவற்றை நிறுத்த முடியாது. கடலின் அலைகளையும் நிறுத்த முடியாது. ஆனால் அந்த அலைகளில் மூழ்காது இருக்கலாம் என்று கூறினான் அகூதா. அகூதாவின் தீட்சண்யமான அறிவையும் தெளிவான சிந்தனையை பேசுவதில் இருந்த சாமர்த்தியத்தையும் கவனித்த மற்ற மூவரும் ஆச்சரிய அலைகளில் மேலும் ஆழ்ந்து போகவே செய்தனர். அந்த அலைகளிலிருந்து முதலில் மீண்ட அனபாயன் சொன்னான், நீங்கள் பேசுவது காவியம் போல் இருக்கிறது என்று. உணர்ச்சியிலிருந்து காவியம் உதிக்கிறது, உண்மையிலிருந்து உணர்ச்சி உதிக்கிறது. உண்மையைச் சொன்னேன், அது உங்களுக்கு காவியம் போல் இருக்கிறது என்றான் அகூதா. என்ன உண்மையை சொன்னீர்கள் என்று வினவினான் அனபாயன். வியப்பை நான் உதறி வருஷங்கள் பல ஆகின்றன என்று சொன்னேன், அது உண்மை.
ஏன் அதை உதறினீர்கள்? உலகம் உதற வைத்தது. உலகமா? ஆம், உலகம்தான் நம்மை நல்லவனாகவும் கொடியவனாகவும் ஆக்குகிறது. உலகத்தின் சில பகுதிகளில்தான் கடற்கொள்ளைக்காரனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் நிலப்போரில் நிகரற்றவனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் தெய்வமாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் பிசாசாக மதிக்கப்படுகிறேன். இப்படி பல வகை மதிப்பீடுகள் என்னை பற்றி ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி பல வகையாக மனிதர்கள் பேசுவதை நான் செல்லும் இடங்களில் கேட்கிறேன். இந்த நானாவகை மதிப்பீடுகள் முதலில் சற்று வியப்பை அளித்தது உண்மை. ஆனால் காலமும் அனுபவமும் அந்த வியப்பை அகற்றிவிட்டன என்று அகூதா ஏதோ தன் சரித்திரத்தை விவரமாகச் சொல்லுவது போல் பேசினான். அவன் சொற்களை கேட்ட அனபாயன் தன் ஆசனத்திலிருந்து சற்றே எழுந்து எதிரே அமர்ந்திருந்த அந்த சீன கடலோடி மீது தன் கண்களை சிறிது நேரம் நிலைக்க விட்டான். உலகம் உங்களை பலபடி மதிப்பீடு செய்வது எனக்கு தெரியாது. உங்களை பெரும் கொள்ளைக்காரர் என்று மட்டும் எங்கள் நாட்டு வணிகர் சொல்லுகிறார்கள். உங்களை பற்றி புகாரிலும் நாகப்பட்டினத்திலும், ஏன் இந்த பாலூரிலும் கூட அத்தகைய வதந்திதான் உலவுகிறது. அதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று கேட்கவும் செய்தான் அனபாயன். அகூதாவின் இதழ்களில் வெறுப்பு கலந்த இகழ்ச்சி நகையொன்று படர்ந்தது. வதந்திகளை மறுக்க வேண்டியது அவசியமா என்று வினவினான் அகூதா அந்த இகழ்ச்சி குரலில் ஒளிபாய. ஆதாரமற்று இருந்தால் அவசியமில்லை. அனபாயனின் பதிலில் உறுதி கலந்திருந்தது. சீனக் கடலோடியின் சின்னஞ்சிறு கண்கள் பளிச்சிட்டன. நான் கொள்ளைக்காரன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா உங்களிடம் என்று விஷமம் பூரணமாக துணித்த குரலில் வினவினான் அகூதா. அனபாயன் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இளைய பல்லவனையும் காஞ்சனாதேவியையும் ஒரு வினாடி பார்த்தான். பிறகு அமீரின் முகத்தை அவன் கண்கள் ஆராய்ந்தன. மூன்றாவதாக அவன் அகூதாவை கூர்ந்து நோக்கிவிட்டு சொன்னான், அகூதா, நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்கவோ உங்களை பற்றி தீர்ப்பு சொல்லவோ நான் முற்படுவதாக நினைக்க வேண்டாம். ஆனால் பெரும் பொறுப்பு என் மீது சுமந்து கிடக்கிறது. அந்த பொறுப்பு என்னை பற்றியதல்ல. இதோ உட்கார்ந்திருக்கும் என் நண்பன் இளைய பல்லவனை பற்றியதும் அல்ல. அது இளைய பல்லவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கடாரத்தி இளவரசியையும் அமீரின் பாதுகாப்பில் இருக்கும் அவள் தந்தையையும் பொறுத்தது. கடாரத்தின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த காஞ்சனாதேவியும் அவள் தந்தையும் சோழ நாட்டு உதவி நாடி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து சோழ நாடு கொண்டு சேர்ப்பது என் கடமை. ஆகவே அவர்களை சோழ நாடு கொண்டு செல்ல வேண்டுமானால் யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று தீர்மானிப்பது என் கடமையாகிறது. இப்படி வாக்கியத்தை முடிக்காமல் அனபாயன் விட்டுவிட்டதை கவனித்த அகூதா அதன் காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டு விட்டதால், ஏன் அரைகுறையாக முடிக்கிறீர்கள்? மேலே சொல்லுங்கள் என்று தூண்டினான். அனபாயன் மேலும் சொன்னான், அகூதா, நாங்கள் இருக்கும் அபாய நிலை எங்களுக்கு தெரியும். எங்களை தப்புவிக்க நீங்கள் முன் வந்ததை பீமனோ அனந்தவர்மனோ அறிந்தால் உங்கள் உயிருக்கு தீங்கு நேரிடும் என்பதும் எங்களுக்கு தெரியும். உயிரை திருணமாக மதித்து நீங்கள் எங்களுக்கு உதவ வரும்போது உங்களை எடை போடுவது நியாயமல்ல. இருப்பினும் சோழ நாட்டு இளவரசன் என்ற முறையில் எனக்கு ஏற்பட்டுள்ள பொறுப்பை நான் கழிக்க முடியாது. ஆகையால் தான் யோசிக்கிறேன். உங்களை பற்றிய வெறும் வதந்திகளை மட்டும் நான் நம்பி யோசிக்கவில்லை. உங்களை பற்றிய பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆகையால் தீவிர யோசனைக்கும் ஓரளவு பயத்துக்கும் இடம் இருக்கிறது. தன்னை பற்றிய சந்தேகங்கள் இத்தனை அனபாயனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தும் முகத்தில் புன்சிரிப்பை தவிர எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத அகூதா, என்னை பற்றி வேறு சில விஷயங்களும் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் விஷமத்துடன். தெரியும் என்ற சொல் அனபாயன் வாயிலிருந்து மட்டுமின்றி கருணாகரன் பல்லவன் வாயிலிருந்தும் ஏக காலத்தில் வெளிவரவே இளைய பல்லவன் மீதும் கண்களை திருப்பிய அகூதா, மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லி தலை தாழ்த்தினான். அவன் தங்களுக்கு உபசார வார்த்தை சொல்லுகிறானோ அல்லது தங்களை பார்த்து நகைக்கிறானோ என்பதை அறிந்து கொள்ள முடியாத அனபாயனும் கருணாகர பல்லவனும் சில வினாடிகள் மௌனம் சாதித்தாலும் பிறகு மௌனத்தை இருவருமே கலைத்து ஒருவர் மாற்றி ஒருவர் பேச முற்பட்டார்கள். நீங்கள் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் என்றான் அனபாயன். நூச்சன் என்ற மங்கோலி வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றான் இளைய பல்லவன். கிதான் கின் வகுப்பினர் பலரை நீங்கள் சிறைபிடித்து கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறீர்கள் என்று அனபாயன் கூறினான்.
அவர்கள் இருப்பிடங்களை கொள்ளையடித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து கொண்டு போயும் இருக்கிறீர்கள். அவர்களில் பலரை அழித்தும் இருக்கிறீர்கள் என்று இளைய பல்லவன் விளக்கினான். இத்தகைய உங்களிடம் எப்படி கடாரத்து இளவரசியையும் அரசரையும் ஒப்படைப்பேன் என்று வினவிய அனபாயன் மேலும் ஏதோ சொல்லப்போனதும் இடி இடி என்று கலந்தொழித்த அமீரின் சிரிப்பும் சீன கடலோடியின் சிரிப்பும் அந்த அறையை கிடுகிடுக்க வைத்தன. அந்த சிரிப்பினால் வெகுண்ட அனபாயன், ஏன் சிரிக்கிறாய் அமீர் என்று கூறினான் அமீரை நோக்கி தீவெளி விழித்து. அனபாயன் சீறியதால் திடீரென சிரிப்பை நிறுத்தி கொண்ட அமீர் சொன்னான், சிரித்தது தவறுதான் என்று. அத்துடன் நிறுத்தாமல், நீங்கள் என் குருநாதரை கொள்ளைக்காரன் என்று கூறியதற்கு உண்மையில் எனக்கு கோபம்தான் வர வேண்டும். அதற்கு பதில் சிரிப்பு வந்தது தவறுதான் என்று கூறினான். தனது சொல் அமீருக்கு பெரும் ஆத்திரத்தை அளித்திருப்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் கேட்டான், நாங்கள் சொன்னதில் தவறு ஏதேனும் இருக்கிறதா என்று. இதற்கு அமீர் பதில் சொல்லும் முன்பு சீனக்கடலோடு இடையே புகுந்து, விவரங்களில் அதிக தவறு இல்லை, விளக்கத்தில்தான் இருந்தது என்றான். விவரம் வேறு, விளக்கம் வேறா என்று இகழ்ச்சியுடன் வினவினான் அனபாயன். ஆம், விவரம் விஷயத்தை குறிக்கும், விளக்கம் அதற்கு வியாக்கியானத்தை குறிக்கும் என்று பதில் கூறினான் அகூதா. உங்களை பற்றிய என் முடிவு தவறு என்கிறீர்களா என்று கேட்டான் அனபாயன். தவறுதான், முற்றிலும் தவறு. சந்தேகம் என்ன என்று அனபாயனை என்றும் எதிர்த்து பேசாத அமீரே சொற்களை காரசாரமாக உதிர்த்தான். இதை கேட்டதும் அமீர் பக்கம் திரும்ப முயன்ற அனபாயனை கையை சற்றே உயர்த்தி தடுத்த அகூதா, சோழ நாட்டு இளவரசே, பெரும் நாடுகளின் அல்லது பெரும் மனிதர்களின் சரித்திரங்கள் வல்லவர்களால் எழுதப்படும் போதே தவறுகள் பல புகுந்து கொள்கின்றன. அப்படி இருக்க வணிகர்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு நீங்கள் எப்படி எடை போட முடியும்? ஒரு காலம் முடியாது. எடை போட முயல்வது தவறும் ஆகும். நான் பெரும் அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன் என்ற வதந்தி ஒருபுறம் இருக்கட்டும். அப்படியானால் இந்த அமீரை நான் ஏன் அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும்? எதற்காக மரக்கல போர் பயிற்சி அளிக்க வேண்டும்? அமீரால் என் நாட்டுக்கோ என் குலத்துக்கோ என்ன பயன்? சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அனபாயனை தனது சிறு விழிகளால் கூர்ந்து நோக்கினான். அந்த கண்களை நிர்பயமாக சந்தித்த அனபாயனின் விழிகளில் சந்தேகத்தின் சாயை சிறிது படரலாயிற்று. ஆமாம், பெரும் கொள்ளைக்காரனான அகூதா எதற்காக அமீரிடம் இத்தனை பரிவு காட்ட வேண்டும்? கருணையற்ற உள்ளத்தில் ஒருவனிடம் மட்டும் எப்படி கருணை பிறக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். அவன் முகத்தில் விரிந்த சந்தேக சாயையை கண்ட அகூதா மெல்ல புன்முறுவல் செய்துவிட்டு சொன்னான், பார்த்தீர்களா சோழர்குல இளவரசே, அமீர் ஒரு சிறு உதாரணம். அதை சொன்னதுமே தங்கள் மனத்தில் என்னை பற்றிய வதந்திகள் சரியா அல்லவா வென்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆகவே ஒரு மனிதனை வதந்திகளை கொண்டு எடை போடக்கூடாது. அதுவும் பின்னால் அரசாளப் போகும் நீங்கள் எடை போடவே கூடாது என்று. அனபாயனின் புருவங்கள் மெல்ல நுதலின் மேற்புறத்தை நோக்கி எழுந்தன. நான் அரசாளப் போகிறேனா என்று வியப்புடன் வினவினான். நீங்கள் மட்டுமல்ல, நானும் அரசாளப் போகிறேன் என்றான் அகூதா. எப்படி அப்படி திட்டமாய் சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அனபாயன். அநீதிகளிலிருந்து புது அரசுகள் எழுகின்றன என்றான் அகூதா. சொன்னதன் பொருளை அகூதாவை விளக்கினான். விளக்க விளக்க வியப்பே மேலிட்டது மற்றவர்களுக்கு. கனவில் கதை கேட்பது போல் அவன் சொல்வதை அவர்கள் கேட்டனர். சோழ கலிங்க நாடுகளின் பிற்காலத்தை அத்தனை தெளிவாக அந்த நாட்டவராலேயே வர்ணிக்க முடியாது என்பதை அவர்கள் சந்தேகமற புரிந்து கொண்டனர். அப்படி புரிந்து கொண்டதால் சீன கடலோடிடம் இருந்த சந்தேகம் பறந்து பெரும் மதிப்பும் நம்பிக்கையுமே ஏற்பட்டன அவர்களுக்கு. அத்தியாயம் 19 நிறைவுற்றது. அத்தியாயம் 20. புலியிடம் வேதாந்தம். அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றனவென்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வசகஜமாகச் சொன்ன சீனக்கடலோடி அதன் பொருளை விளக்க முற்பட்டதும் அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளியை பெற்று ஜொலிக்க தொடங்கிவிட்டதையும் அந்த ஜொலிப்பில் பெரும் கனவும் தெள்ளிய சிந்தனையும் கலந்துறவாட முற்பட்டு விட்டதையும் வெளிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளிவிட்டதையும் கண்ட அனபாயனும் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளுக்குள்ளேயே
தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றி கொண்டதல்லாமல் வரலாற்றில் நிரந்தரமான இடம் பெறப்போகும் ஒரு மாவீரன் முன்னிலையில் இருக்கும் மனோநிலையையும் அடைந்தனர். பேச்சை துவங்கிய சில வினாடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின்வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் அந்த சீன கடலோடி. அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததை அவன் முகமும் கண்களும் சில வினாடிகளுக்கொரு முறை யோசனையால் சுழித்த மெல்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தன. பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி 2 வினாடிகள் மட்டும் தன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சிந்தனையிலும் சிந்தனையின் விளைவாக ஏற்பட்ட மௌனத்திலும் ஆழ்ந்துவிட்டு பிறகு பேச்சை துவக்கிச் சொன்னான். ஆம், அநீதிகளிலிருந்துதான் புது அரசுகள் பிறக்கின்றன. புது அரசுகள் என்ன, பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன. அரசுகள் உதித்ததற்கு அநீதியே அஸ்திவாரம். அரசோ அரசனோ இல்லாமல் மக்கள் வெறும் கூட்டங்களாகத்தான் முதலில் வாழ்ந்தார்கள். அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாயிருந்தது. தேவை குறைவாயிருந்ததால் திருப்தி இருந்தது. திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை, சச்சரவில்லை, அமைதி இருந்தது. மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்தி கொண்டான். அதிக தேவை அதிருப்தியை தந்தது. அதிருப்தி அசூயையை தந்தது. அசூயை சர்ச்சையை தந்தது. அதை விலக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டங்களுக்கு தலைவன் அவசியமாயிற்று. அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது. ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசமில்லாது இருந்தது. காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது. தலைவன் அரசனானான். அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன. தனி அந்தஸ்து ஏற்பட்டது. அத்தகைய அரசனை காப்பதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது. அது படை என்று பெயர் பெற்றது. இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொதுப்பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்து கொண்டனர். இப்படி பிரிந்த நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம், இதற்கு தேசபக்தி என்பது தற்கால பெயர், நாடுகளை மோத வைத்தது. அரசர்கள் பேச்சாளரானார்கள். இப்படி அதிருப்தி, அசூயை தனிப்பட்ட நபர்கள் இழைத்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன. அந்த அரசுகளில் சில மறைவதற்கும் சில உறைவதற்கும் அநீதிகளே காரணமாயின. உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பரதகண்டம் என்று சொல்கிறார்கள். பரதன் என்ற அரசன் ஆண்ட பொழுது இது ஒரே அரசாக இருந்தது. இப்பொழுது சேர, சோழ, பாண்டிய, கலிங்க, சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்துவிட்டது. அந்த நாடுகளும் அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியவில்லை. வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மணிமுடியற்ற நாடோடியாக பாலூரில் திரிகிறார். பல போர்களை செய்ததால் போரில் சலிப்புற்றிருக்கும் வீரராஜேந்திர சோழர் வேங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கிறார். அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையேயும் வேங்கி மக்களிடையேயும் கசப்பை உண்டு பண்ணும். காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும். அந்த கனல் வேங்கியில் உள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும். அனபாயர் கண்டிப்பாய் மன்னனாவார். வேங்கிக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதற்குமே. இந்த இடத்தில் அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிட்டான். அவனை பேச வேண்டாம் என்று சைகையாலே தடை செய்த அகூதா மேலும் சொன்னான். குறுக்கிடாதீர்கள். குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபட்டுவிடும். நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம். உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜ்யபதியை குறிக்கிறது. 2-3 நாடுகளின் ஆதிக்கமில்லாமல் யாரும் சாம்ராஜ்யபதியாகிவிட முடியாது. வீரராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ வேங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆளுவீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. நான் ஏதோ சந்தையில் சோதிடம் சொல்பவனைப் போல் உளறுவதாக நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, சூசகங்களை, நிகழ்ச்சிகளை பார்த்தே முடிவுகளை சொல்கிறேன். சீனக்கடலிலிருந்து எரித்திரிய கடல் வரை சஞ்சரித்திருக்கும் நான் பல நாடுகளின் சரித்திரங்களை கவனித்திருக்கிறேன். எல்லா நாடுகளின் கதையும் இதுதான். எங்கும் அநீதியை சிலர் தூண்டுகிறார்கள். அந்த அநீதிக்கு உட்பட்ட மக்கள் முதலில் துவழுகிறார்கள், பிறகு எழுச்சி அடைகிறார்கள். அதன் பலன் பழைய அரசின் வீழ்ச்சி, புது அரசின் உதயம். எங்கும் இதே கதை. பாலூரிலும் சென்ற 2 நாள்களாக இந்த கதையைத்தான் காண்கிறேன். தமிழர்கள் அனாவசியமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். பலர் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு கசையடி கிடைக்கிறது. சிலர் வெளிநாட்டு மரக்கலங்களுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள்.
என்னிடம் அப்படி இருவர் இன்றுதான் விற்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என் மரக்கலத்தின் தொடுப்புகளை தொழாவ அவர்கள் இருவரும் உதவுவார்கள். அதில் ஒருவனுக்கு ஏற்கனவே மரக்கலம் ஓட்டும் பயிற்சியும் இருக்கிறது. ஆனால் விலை மட்டும் சற்று அதிகம்தான். ஒவ்வொரு தமிழனுக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்தேன். இதிலிருந்து உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் அகூதா. அதுவரை கனவில் சரித்திர கதையை கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது. அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன், என்ன ஏற்படுகிறது? நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்திருந்தோம். இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் ஏற்படுகிறது என்றான். வேறு எந்த செய்கையைத்தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று கிள்ளை குரலில் விஷமத்தையும் கலந்து உதிர்த்தாள் காஞ்சனாதேவி. இத்தனைக்கும் அகூதாவின் முகத்தில் எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகவில்லை. அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டளையையும் இகழ்ச்சியுடன் பார்த்தன. அந்த 2 தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று வினவினான் அகூதா இளைய பல்லவனை நோக்கி. நீங்களே விளக்கலாம் என்றான் இளைய பல்லவன் பதிலுக்கு. இருவரையும் இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவிலுள்ள கொடிமரங்களில் கட்டி ஆளுக்கு 100 கசையடி கொடுக்க இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அந்த 100 கசையடி கிடைத்திருந்தால் என்று அகூதா வாசகத்தை முடிக்காமல் விட்டான். இருவரும் மூர்ச்சையாகி பிறகு ரணஜன்னி கண்டு இறந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனாதேவி தன் அழகிய பெரிய விழிகளை அகூதா மீது நிலைக்க விட்டாள். அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். இதோ பாருங்கள் என்று அகூதா சரையலென தன் மேலங்கியை நீக்கி சுழன்று முதுகுபுறத்தை அவர்களுக்கு காட்டினான். அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டனர். பட்டை பட்டையாக பல கசையடிகளின் தழும்பு அந்த முதுகை விகாரமாக அடித்திருந்தது. அந்த முதுகை கண்ட மூவர் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் அமீரின் இராட்சச வெளிகளில் மட்டும் கண்ணீர் ஆறாக பிரவாகித்தது. குழந்தை போல் விக்கி விக்கி அழுதான் அமீர். அவன் விக்கல் காதில் விழவே சட்டென்று அங்கியை மூடி முதுகை மறைத்து அமீரை தன் ஒரு கையால் அணைத்து சமாதானப்படுத்திய அகூதா மற்றவர்களை நோக்கி தன் விழிகளை திருப்பி, உங்களை விட கசையடிகளின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இன்னும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசையடிகளை நான் பெறவில்லை. இவையும் அநீதியின் விளைவு. என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ, எங்கு மாந்தர் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கு நான் இருந்தால் நான் வாழாவிருப்பதில்லை. அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயலுகிறேன். அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாயிருக்கிறார்கள். சாதாரண அடிமைகள் அல்ல, எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். அமீரை கேட்டால் விவரமாகச் சொல்வான். இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையையும் ஓரளவு ஊகித்து கொள்ளலாம். நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறிய அகூதாவின் குரலில் உறுதி பூரணமாக தொனித்தது. அந்த உறுதியுடனேயே அவன் பேச்சைத் தொடர்ந்து, அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன் அனபாயரே. இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படைத்தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது. அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும். இந்த கலிங்கத்தில் பெருநாசம் ஏற்படும். ஏன் தெரியுமா என்று கேட்டான். சொல்லுங்கள் என்ற அனபாயன் குரலில் ஆச்சரியத்தின் சாயை மண்டி கிடந்தது. ஓர் அநீதியிலிருந்து இன்னொரு அநீதி விளைகிறது என்றான் அகூதா. அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கமல்ல என்றான் அனபாயன். மனிதர் பழக்கம் என்று உறுதியுடன் கூறினான் அகூதா. மனிதத்தன்மை வேறு, உண்மை. ஆனால் அது சமயத்தில் கை கொடுப்பதில்லை. அறிவு நல்லது, ஆனால் அது சமயத்தில் வெறியாக மாறுகிறது. அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகிறோம். பழி வாங்குதல் மனித சுபாவம். பழி வாங்கலாம், வாங்க வேண்டியதுதான். ஆனால் கருணையை சற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும். என் வழி அதுதான். உங்கள் வழியா? அதையும் விளக்க முற்பட்ட அகூதா, ஆம் அனபாயரே,
நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகரிடம் விசாரித்த விஷயங்களை சொன்னீர்கள் அல்லவா? அதில் சில சரி, சில தவறு என்றான். எது சரி, எது தவறு? கருணாகர பல்லவன் கேட்டான் சற்று குழப்பத்துடன். நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் என்று சொன்னீர்கள். ஆம், அது சரி, அதில் தவறில்லை. ஆனால் நான் நூசன் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவன் என்று சொன்னீர்களே, அது தவறு. தவறா? ஆம், முற்றிலும் தவறு. உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வதையெல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள். உங்கள் நாட்டை பற்றி எனக்கு ஓரளவுதான் தெரியும். எங்கள் நாட்டை பற்றியும் உங்கள் வணிகருக்கு ஓரளவுதான் தெரியும். உதாரணமாக, சீனா என்று எங்கள் நாட்டுக்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா என்று வினவினான் அகூதா. ஏன் என்று வினவினான் இளைய பல்லவன். பதில் சொல்ல துவங்கிய சீன கடலோடியின் சிறு வழிகளில் அன்பின் சாயை விரிந்தது. உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் எங்கள் நாடு ஒன்று. மக்கள் மிகவும் நல்லவர்கள். சில வேளைகளில் தலைவர்கள் சிலர் ஏற்படுகிறார்கள். தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள். சீனா சீனா பெயரே பட்டு மாதிரி இருக்கிறதல்லவா? சின் என்றால் பட்டு. எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகிலேயே சிறந்தது. அதனால் சின் நாடு பட்டு நாடு என்று ஒரு பெயருண்டு. தவிர சுமார் 13 நூற்றாண்டுகளுக்கு முன் சின் என்ற அரசகுலம் ஆசியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது. அதனால் அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் சீனாவென்றும், அராபியர் சின் என்றும், யவனர்கள் சினாய் என்றும் அழைத்தார்கள். ஆனால் உங்கள் கடலோடிகள் அளித்த பெயர்தான் நிலைத்தது. அந்த சீனாவில் நூசன் என்ற இனத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள். அது சரி. ஆனால் மங்கோலியரின் கிளை அது என்று சொன்னீர்களே, அது தவறு. மங்கோலியர்கள் காட்டு மிராண்டிகள், நாகரிகமற்றவர்கள். நூசென் அந்த வகுப்பின் கிளை அல்ல, நாகரிகமுள்ள தார்த்தார் இனத்தின் கிளை. எங்களுக்கு அந்த மங்கோலியரும் நீங்கள் சொன்ன கித்தான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் நான் கொள்ளைக்காரனானேன். என்ற குரல் மட்டும் அனபாயனிடமிருந்து எழுந்தது. மங்கோலியர், கித்தான், கின் இனத்தவர் மூர்க்கர்கள், மனிதத்தன்மை இல்லாதவர்கள். அவர்கள் அடிக்கடி வடக்கிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என் வகுப்பினரை நாசம் செய்தார்கள். பெண்களை கற்பழித்தார்கள், குழந்தைகளை கொலை செய்தார்கள். அந்த அநீதிகளிலிருந்து நான் எழுந்தேன். என் மக்கள் எழுந்தார்கள். பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைபிடித்தோம். அநீதிக்கு பதில் அநீதி செய்ய தமிழர் விரும்புவதில்லை என்றான் அனபாயன். நாகரிகமுள்ள யாரும் விரும்புவதில்லை. ஆனால் விருப்பத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரங்களில் ஏற்படுகின்றன. மங்கோலிய கித்தான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது. வாளின் பதில் ஒன்றுதான் புரியும். ஆகையால்தான் அவர்களை சிறைபிடித்தேன். அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன். அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம். என் மக்கள் என்னை இகழ்வதில்லை. உங்கள் நாட்டு பழமொழி ஒன்றை கேட்டிருக்கிறேன். புலியிடம் வேதாந்தம் பேசி பயனில்லை என்று சொல்கிறார்கள். நாகரிகமற்றவர்களுக்கு வாள் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவித்தான் அகூதா. அவன் சொன்னதில் உண்மைகள் பல இருப்பதை உணர்ந்தான் அனபாயன். அகூதாவை எத்தனை பிசகாக மதிப்பிட்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டதால் தன் பெருந்தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்தினின்றும் எழுந்திருந்து, சீனர் தலைவரே, உங்கள் சரிதம் என் மனதை தொடுகிறது. உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான். சொல்லுங்கள் அனபாயரே என்றான் சீனக் கடலோடி. நீங்கள் விலைக்கு வாங்கிய 2 தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும். நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை அனபாயனை இடைமறைத்த அகூதா வேண்டாம், தர வேண்டாம். அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன், இதோ வரவழைக்கிறேன் என்றபடி சீன பாஷையில் ஏதோ சில வார்த்தைகளை கூறினான். அடுத்த வினாடி வெகு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த 2 தமிழருடன் திரும்பி வந்தான். வந்த தமிழர் மட்டுமல்ல, உள்ளே இருந்தவர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் பிரமித்து விழித்தனர். உண்மையில் சீன கடலோடி பெரும் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டுமென்று இளைய பல்லவன் நினைத்தான்.
அனபாயன் அப்படி நினைக்கவில்லை. அகூதாவுக்கு தாங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டு விட்டோம் என்ற பெரும் சுமைதான் அனபாயனின் இதயத்தில் ஏறிக்கொண்டது. அத்தியாயம் 20 நிறைவடைந்தது.